காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். பிரேசிலில் நடுவானில் பறந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானத்தில் பயணித்த 62 பேரும் பலியானதாக தகவல். பிரேசிலில் பயணிகள் விமானம் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்து பம்பரம் போல் சுற்றிய பகீர் காட்சிகள். கீழே விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்த பதற வைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நிலச்சரிவின் கோரப்பிடியில் சிக்கிய பகுதிகளை பார்வையிட இன்று வயநாடு செல்கிறார் பிரதமர் மோடி. மீட்பு நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்வதோடு பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்திக்கிறார். இன்று வயநாடு செல்லும் பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி. நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட்டதும் தேசிய பேரிடராக அறிவிப்பார் என நம்பிக்கை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் உள்ள குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவி கேரள அரசு அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி வழுத்தளம்பேடு பகுதியில் உள்ள எட்டியம்மன் கோவிலில் பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறுப்பு. மரங்களை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் குவிப்பு. பதற்றம் நீங்காத நிலையில் கோவிலுக்கு சீல் வைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த அதிகாரப்பூர்வமற்ற தேநீர் விருந்து. பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் எம்பிக்கள் பங்கேற்பு. பிரதமரின் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 8 புதிய ரயில்வே திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிப்பு. மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்ததால் நெகிழ்ந்து போன அமைச்சர் அதிஷி. உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு. मनीष सिसोदिया को, जिनको एक झूठे केस में 17 महीने तक மகளிர் உரிமை தொகை திட்டம் போல எதிர்காலத்தில் ஆண்கள் உரிமை தொகை திட்டம் அறிவிக்கப்படலாம். அமைச்சர் பெரிய கருப்பன் பரபரப்பு தகவல். தொகை வழங்குறது கூட இப்ப பெண்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகளும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் அரசு இழுத்தடிப்பதை ஏற்க முடியாது. பொங்கல் வரை இழுத்தடிக்காமல் விரைந்து வழங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். திருச்செந்தூரை கிராமத்தில் நிலம் வாங்கவோ விற்கவோ தடையில்லை. மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பான விவாதத்தின் எதிரொலியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் விளக்கம். தஞ்சையில் புனரமைக்கப்பட்ட சிவகங்கை பூங்கா திறந்து வைத்த அமைச்சர்கள். தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனால் அவ்வளவுதான் என அமைச்சர் KN நேரு கலகல பேச்சு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தாய் தந்தையை இழந்த 3 குழந்தைகள்.
நேரில் அழைத்து மிதிவண்டி பரிசு பொருட்களை வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் கைது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை கைது செய்த தனிப்படை போலீசார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை. மதுரையில் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதி. ஹிஜாப் அணிவதற்கு மும்பை தனியார் கல்லூரியில் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முஸ்லிம் மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. பொட்டு வைத்தவர்களுக்கு அனுமதி இல்லை என கூற முடியுமா என நீதிபதிகள் கேள்வி. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதா. வக்பு சட்ட திருத்த மசோதாவை பரிசீலிக்க 21 பேர் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்தது மத்திய அரசு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருட பஞ்சமியை ஒட்டி நடந்த கருட சேவை. மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம், வாகன ஓட்டிகள் அவதி. அமெரிக்காவின் புளோரிடா, வாஷிங்டன் நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. ஒரே நாளில் 63 சென்டிமீட்டர் மழை பெய்ததே காரணம் என தகவல். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ பிரிவில் பியர்டோ டிகோ வீரரை கிடுக்குப்பிடி போட்டு சாய்த்தார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு மீது 3 மணி நேரம் விசாரணை. சாதகமான தீர்ப்பு வரும் என இந்திய ஒலிம்பிக் சங்கம் நம்பிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கத்திற்கு தகுதியானவர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ஆதரவு. தமிழில் தனக்கு ஏற்ற கதைகள் அமையவில்லை. திரைப்படங்களில் நடிப்பது குறித்து நடிகை ரம்பா பேட்டி. மூவிஸ் தெரியாதுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து லைக் அப்படி இருந்தா பண்ணலாம். பட் என்ன சொல்றது, அது எல்லாமே பண்ணிட்டோம். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.